ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம எக்லிப்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எக்லிப்ஸ் டவுன்லோட்னு ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனே வந்து எக்லிப்ஸ் வெப்சைட்லேருந்து தான் காமிக்குது. எக்லிப்ஸ் ஃபவுண்டேஷன்னு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே இது வந்து ஒரு ஜஸ்ட்டு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு ப்ராசஸ் தான். இதை நீங்களும் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆக்சுவலாக நீங்கள் வீடியோ பார்க்கணுன்னே அவசியம் இல்லை, பட் ஸ்டில் சம் பிகினர்ஸ்க்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இங்கே வந்து நமக்கு தேவையானது என்னென்னா, இந்த இன்ஸ்டால் யுவர் ஃபேவரட் டெஸ்க்டாப் ஐடி பேக்கேஜ்னு போட்டிருக்குல்ல, இந்த லோகோ பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற எக்லிப்ஸ். நார்மலி என்டர்பிரைஸ் லெவல்லையுமே மோஸ்ட்லி இது யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து இந்த டவுன்லோடுங்கிற அந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 8664ன்னு இருக்குல்ல, ஆர்கிடெக்சர் டீட்டெயில்ஸ். ஸோ அந்த ஆப்ஷனை இதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோடு ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இங்கே வந்து இன்னொரு டவுன்லோடுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் காமிக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன் டவுன்லோடுன்னு. ஸோ டவுன்லோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ 159 MB சைஸ் இருக்குது. நம்ம நெட்ஒர்க் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்டலேஷன் நடக்கும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சிஸ்டத்தை ஆல்ரெடி நான் எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு எப்படி காமிக்கணுங்கிறதுக்காக தான் இன்னொரு வாட்டி இன்ஸ்டால் பண்ணுறேன். இது டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு EXE ஃபைல், எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதை வந்து நம்ம எனக்கு தெரிஞ்சு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரை கொடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். டவுன்லோடு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுவோம். கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் போனோம்னா இங்கே வந்து அப்ளிகேஷன் எக்லிப்ஸ்னு இங்கே இன்ஸ்டால் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணதை ரைட் கிளிக் பண்ணி இதை ஓப்பன்னு கொடுத்திங்கன்னா இது வந்துடும். ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணி பாப்அப் மாரி வரும். அதில் வந்து டீட்டெயில்ஸ் இன்ஸ்டலேஷன் பார்த்து அதெல்லாம் கொடுத்தோம்னா இன்ஸ்டால் பண்ணிவிடும். அவ்வளோதான். ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இந்த சர்ச்சில் வந்து நீங்கள் எக்லிப்ஸ்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை காமிக்கணும். எதர் இங்கே சர்ச் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நம்ம எங்கே இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோன்னு பார்த்து தெரிஞ்சுன்னா அந்த பார்த்துக்கே டேரெக்டாக போயிட்டு அங்கே வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்லி திங் ஷார்ட்கட் என்னென்னா, நம்ம எந்த இடத்துல இன்ஸ்டால் ஆகிருக்கோ அங்கே போயிட்டு நம்ம வந்து அதை பின் டு டாஸ்க் பார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். அது இங்கே இருக்கான்னு நான் பார்க்குறேன். இதில் ஆக்சுவலாக காமிக்காது, பட் ஸ்டில் ஷோ மோர் ஆப்ஷன்ஸ். பின் டு டாஸ்க் பார்னு இங்கே இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே இந்த பாட்டமில் நிறைய ஐக்கான்ஸ் காமிக்குதுல, அதில் வந்து எக்லிப்ஸோட ஐக்கான் வந்துடும். இந்த ஐக்கானை நம்ம கிளிக் பண்ணி ஈஸியாக எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம இது வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் எப்போ யூஸ் பண்ணணுமோ அப்போ இதை டேரெக்டாக கிளிக் பண்ணால் போதும். ஒரு தடவையும் அந்த இன்ஸ்டலேஷன் பார்த்துக்கு போய் ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.